எல்லாரோட காதலும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக ஜூலியட்டோட சிலைக்கு முன்னாடி அவங்க மனசுல இருந்த ஏக்கத்தை எல்லாத்தையும் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதை அங்க இருக்கிற செவுத்துல ஒட்டி வச்சா அது எல்லாமே கடைசியில நம்மளுக்கு உண்மையா நடக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட காதல் வலி எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி அங்க ஒட்டிட்டு இருக்கிறத ஒரு பொண்ணு பாக்குறா. இத பார்த்த அவளும் தானா ஒரு நோட் எடுத்து பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறா. அப்போதான் அவளும் ஒரு லேடிய பாக்குறா. அங்க அவங்க வேகமா ஒரு கூடை எடுத்துட்டு வராங்க. அந்த லேடி கூடை எடுத்துட்டு வந்துட்டு அங்க செவுத்துல ஒட்டி வச்ச லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறத பாக்குறா. அவங்க பின்னாடியே இவளும் போய் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல நிறைய பேர் அவங்களோட சோகங்களா இருக்கட்டும், அவங்களோட சந்தோஷங்களா இருக்கட்டும், காதலை பத்தி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்களோட மனசு சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக நாங்க அவங்களுக்கு பதில் லெட்டர்ல எழுதுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, உடனே நானும் இதுல சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. அதுக்கேத்த மாதிரி அவங்களும் இவளை சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் போய் ஒரு நாள் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது தெரியாம ஒரு லெட்டர் தவறி கீழே விழுது. அதை போய் எடுக்கலான்ட்டு போகும்போது அங்க இருக்கிற ஒரு சின்ன செவத்தை இடிச்சிடுறா. அங்க பார்த்தா அந்த செவத்துல ஒரு குட்டி பொந்தும் இருக்கு. அந்த பொந்து உள்ள கைவிட்டு பார்த்தா அதுல 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர் இவ ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஜூலியட் சிலை கிட்ட ஒருத்தி ரொம்பவுமே கவலையா ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. அதாவது, நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், நாங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்தோம். ஆனா கடைசியில என்னோட அம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போலான்னு தான் இருந்தோம். ஆனா கடைசியா எனக்கு அந்த வீட்டை விட்டு எங்க அம்மா அப்பா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு தைரியமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து மத்த எல்லார்கிட்டயும் காட்டுறா. பார்த்த எல்லாருமே இது 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதுமா, அதனால இப்ப கண்டிப்பா அவங்க நல்லா ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இதுக்கான ரிப்ளை லெட்டர்லாம் நம்ம போட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அவங்க ஒரு வழியோட எழுதியிருக்காங்க, அதனால நம்ம ரிப்ளை பண்றதுதான் சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி இவளும் ரிப்ளை லெட்டர் ஒன்னு எழுதி அவங்களுக்கு அனுப்புறா. கொஞ்ச நாள்ல இங்கிலாந்துல இருந்து ஒரு ஆளும் வராரு. வந்து இந்த லெட்டர் யார் எழுதினது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல கேட்டுட்டு, அதுக்கப்புறம் உனக்கு அறிவில்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதுற, எங்க பாட்டி எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி திட்டுறா. உடனே அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த பாட்டியும் இருக்காங்க. அந்த பாட்டியை நேர்ல பார்த்த சந்தோஷத்தோட அவங்க கிட்ட முழு கதையும் இவ கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதாவது தன்னோட லவ்வர் ரிங்கெல்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்தாரு. ஆனா நான் தான் கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டேன், இத ஒரு பெரிய தப்பு, நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வழியில சொல்லவும், இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களுக்காக நான் அவரை தேடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கான முயற்சியும் இவ பண்ண ஆரம்பிக்கிறா.